இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் செய்ய போகிறேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆன்லைனில் வாங்கக்கூடிய ஒரு பொருளை நான் ஹேண்ட்மேடாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கலர் ஆப்ஷன் நமக்கு பிடிச்ச மாதிரி தான். எல்லோவும் பிளாக்கும் பிரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி எங்கிட்ட இருக்கிற டிசைனர் சிசர் இதை வச்சு 4 பக்கமும் அந்த பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கட் பண்ணாத பார்த்தோன்னே சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, என்ன செய்ய போகிறோங்கிறது தெரிஞ்சிருக்கும். கெஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கெஸ் பண்ணதும் நான் செய்ய போகிறதும் கரெக்டாக இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு 3 தேவைப்படுது, ஆனால் நான் 2 தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் அதே மாதிரி கலர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ மெனக்கடல் எதுக்குன்னா, ஆன்லைனில் நான் எதிர்பார்த்த பொருள் பணம் கொடுத்து வாங்கணும். ஆனால் கைவசம் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நானே செஞ்சுக்கலாம், நானே ரெடி பண்ணிக்கலாமேன்ட்டு தான் இவ்வளோ மெனக்கடல். ஆனால் இவ்வளோ மெனக்கெட்டு அந்த பொருள் நமக்கு கிடச்சோன்னே அதோடய வேல்யூ ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறேன். இதுதான் மெயின். ரொம்ப நாள் கழித்து எழுதுறேன்னா கை கொஞ்சம் தடங்குது பயத்தில். என்ன தேவையோ அந்த வேர்டை இதில் எழுத போகிறேன். எதுக்கான வேர்டு, என்ன தேவை அப்படின்னா மல்லித்தூள் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போது இது எதுக்குன்னு புரிஞ்சிருக்கும். மசாலா டப்பாவில் ஸ்டிக்கர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா, என்னென்ன தேவையோ அதை நான் எழுதியிருக்கேன். இப்போ 3 ஐட்டம் தான் எழுதியிருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா 3 மட்டும் இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக ஓரத்துலலாம் கொஞ்சம் டிசைன் பண்ணுறேன். கையில் பேனா இருந்துச்சுன்னா அவ்வளோதான், கலைநயத்தை கொண்டு வந்துடும். ஆன்லைன்லேருந்து ஸ்டிக்கர் விற்கிது, ஆனால் என்னோடய கைப்பட நான் இதை எழுதி ரெடி பண்ணும்போது அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பணமும் மிச்சமாகுதுன்ட்டு இன்னமும் ஒரு ஹாப்பினஸ் அதிகமாகுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி செல்லோ டேப்பு எடுத்துக்கிறேன். அதுவும் எப்படின்னா, எழுதி வச்சுருக்கேன் அந்த பேப்பருக்கு தகுந்த மாதிரி உள்ள செல்லோ டேப்பு. இது அகலம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்து இப்போ அந்த பேப்பரை இந்த டேப்பில் அப்படியே பேக் சைடு வச்சு அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு சைடு 2 பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படி நம்ம எந்த பாக்ஸில் வைக்கணுமோ அதில் ஒட்டிடலாம். ஆன்லைனில் கிடைக்கிற ஸ்டிக்கர் ஃபோட்டோவையும் சைடில் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி இல்லைன்னா கூட பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி பிரைட்டாக இருக்கிற மாதிரி நான் எழுதி ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ 3 ஸ்டிக்கரையும் ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். இது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. ஆன்லைனில் வாங்கினேன் அதே மாதிரி ஸ்டிக்கர் மாதிரியே இருக்குது பாருங்கள். வேறு என்னென்ன ஸ்டிக்கர்லாம் தேவையோ அந்த வேர்டெல்லாம் எழுதி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்.
நான் மட்டும் இல்லை, மாமியாரும் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வேர்டெல்லாம் பெருசு பெருசாக நான் எழுதியிருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கெலாம் தேவைப்படுற மாதிரி, நல்லா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் பெரிய எழுத்தாகவே எழுதியிருக்கிறேன். எழுத்தெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால அகலமாக உள்ள டேப் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே இதே மாதிரி நான் ஸ்டிக்கர் ரெடி பண்ணி பாத்திரத்தில் ஒட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நாளைக்கு அந்த இது வருதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலேயே ஆகுது நான் யூஸ் பண்ணது. இடையில நான் பாத்திரத்தை அப்பப்போ வாஷ் பண்ணாலுமே அந்த எழுத்து மேலே அந்த டேப்பு ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா அந்த டேப்பு தான், சைடில் உள்ள டேப்பு தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருது. ரொம்ப அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கரே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு புதுசாக இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த ஸ்டிக்கரை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஐடியா தான் இது, எல்லாருமே செய்யலாம். இப்போ இந்த 2 பாத்திரமும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஃபுல்லாக கவராக இருக்கிறதுனால உள்ளார என்ன இருக்குங்கிறத நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி இது ஒட்டியிருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கம்பு மாவு வச்சுருக்கிறேன், அதை அப்படியே எழுதி ஒட்டிட்டேன். இன்னொரு இதில் உடைத்த கோதுமை ரவை இருக்கும்ல, அது ரெடி பண்ணி அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறேன். சில சமயம் எந்த பாத்திரத்தில் என்ன வச்சோங்கிறது மறந்து போயிடும். இந்த மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணும் போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி என்ன தேவையோ அந்தந்த பாத்திரத்தில் அந்தந்த ஸ்டிக்கரை அப்படியே ஒட்டிக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டோர் ரூம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் கரெக்டாக எழுதி அழகாக அடுக்கி வச்சுட்டேன். இந்த ரிசல்ட் வரணுங்கிறதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனக்கடலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பாத்திரம். சீனி, வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி எல்லாம் கரெக்டாக எழுதி ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் ரெடி பண்ணி ஒட்டிகிட்டு இருக்கும் போது எங்கள் வீட்டை குட்டீஸ் கேட்குறேன், என்ன பெரியம்மா அரிசிக்கெலாம் இனிஷியல் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் யோசிக்கிறேன், இனிஷியல் மாதிரி தான் இருக்குல்ல இது. சமையல் செய்யும் போது எந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சமையல் செய்யும் போது உள்ள டென்ஷன் நமக்கு குறைஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரெடி பண்ணி இந்த பாக்ஸில் ஒட்டி யூஸ் பண்ணுறது அம்மா காலத்து டெக்னிக். ஆனால் அம்மா நமக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி தான் இந்த டெக்னிக்கும் ரொம்ப ஸ்பெஷல். ஓல்ட் இஸ் கோல்டு தானே, அப்போ இந்த ஓல்டு ஐடியாவும் கோல்டு ஐடியா தான். இந்த ஐடியாலாம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.